தாலி பாக்கியம் பாகம் 21. முதல் நாள் பட்டினியால் தான் இவ்வளவு காலையில் கஞ்சி குடிக்கிறாள் என்று செல்வனுக்கு புரிய கண்கள் கசிந்தன. என் தேவகிக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? விடை தெரியா கேள்வியை கடவுளின் முன் வைத்துவிட்டு சுவற்றில் சாய்ந்து நின்றான் செல்வன். தேவகிக்கு எந்த விதத்திலும் உதவ முடியாத தனது ஈன நிலையை எண்ணி இதயமும் சேர்ந்து கண்ணீர் விட்டது. இப்போது இருக்கும் நிலையில் அவளுக்கு உதவ நினைத்தால் நிச்சயம் ஏற்க மாட்டாள் என்பதோடு அல்லாமல் இவன் முன்பு இழிந்து விட்டோமே என்று நொந்து போவாள் என்று செல்வனுக்கு புரிந்தது. ஆனாலும் ஏதாவது செய்யணும். தேவகி இருக்க இடமாவது தேடிக் கொடுக்கணும். மலையில் கல் உடைக்க வந்த மக்கள் வேலை முடிந்து போய்விட்டால் பிறகு தேவகி தனியாக இங்கே இருக்க முடியாது. அதற்குள் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் நான் நெருங்கினால் நெருப்பாகி விடுவாள். என்ன செய்வது? செல்வனின் மனதில் சட்டென்று ஏழுமலையின் ஞாபகம்தான் வந்தது. அவன் மட்டும்தான் தேவகியிடம் சகசமாக பேசுவான். தூரத்து உறவில் தேவகிக்கு தம்பி முறை உள்ளவன். அது மட்டுமல்ல, தேவகி செல்வன் இருவரின் கடந்த காலத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்த ஒரே நபர். காய்ச்சல் காலத்தில் இவர்களுடன் அவனும்தான் மாடுகள் மேய்க்க வருவான். மௌனமாக இவர்கள் வந்தாலும் இவர்களின் மனது 1000 கதைகள் பேசிக்கொள்வதை யூகித்தவன் ஏழுமலை. டவுன் ஸ்வீட் ஸ்டாலுக்கு வேலைக்கு போய்விட்டதால் இப்போதெல்லாம் அதிகமாக பார்க்க முடிவதில்லை. செல்வன் அவசரமாக ஏழுமலையின் வீட்டை நோக்கி ஓடினான். ஏழுமலையின் அம்மா தெருவுக்கு சாணி தெளித்து கொண்டிருந்தாள். செல்வனை கண்டது, என்ன மருமகனே, இம்புட்டு காலையில வந்திருக்க, யாரை பார்க்கணும் என்று கேட்க, சும்மா ஏழுமலையை பார்க்கலான்னு வந்தேன் அத்தை, இன்னும் தூங்குறானா என்றபடி குனிந்து வீட்டுக்கு நுழைந்தவன் ஏழுமலை பல் தேய்ப்பதை பார்த்ததும் அவனை நெருங்கி, ஏழுமலை, கொஞ்சம் பேசணுண்டா, வெளியே போகலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டான். அவனை அவ்வளவு காலையில் எதிர்பார்க்காத ஏழுமலை, இரு மாமா, இதோ வாரேன் என்று முகத்தை துடைத்து கொண்டு வந்தான். இருவரும் மலையின் அடிவாரத்தின் ஓரமாக நடந்தபடி, ஏழுமலை, எனக்கு வேற வழி தெரியல, இதை பற்றி யாருக்கிட்டையும் பேசவும் பயமா இருக்கு, யாரும் தேவகியை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு உன்னை தேடி வந்தேன் என்று செல்வன் ஆரம்பிக்கும் போதே, நடந்தது எனக்கு தெரியுமாமா, நைட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறப்பவே ரோட்ல பேசிக்கிட்டாங்க. இப்போ அக்காவை பார்க்க போகலான்னு தான் சீக்கிரமா எழுந்திருச்சேன் என்றான் ஏழுமலை. நெஞ்சு வேதனையில் அடைக்க தலை குனிந்த செல்வன், அன்னைக்கு நான் சுயநலமா யோசிச்சதால தான் இன்னைக்கு தேவகிக்கு இந்த நிலைமை. எப்படி வாழ வேண்டியவளுக்கு இன்னைக்கு வீதியில சோறு பொங்க வேண்டிய நிலை. இப்பெல்லாம் என்னைய பார்த்தாலே நெருப்பு மாதிரி ஆயிடுறா. என்னால் அவகிட்ட கூட நிற்க முடியலை ஏழுமலை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க போயிட்டா தேவகி அங்கே தனியாக இருக்க முடியாது. அதுக்குள்ளே எங்கேயாவது குடிசை கட்டிக்கிட்டு போயிடணும். அவள் நினப்புல என்ன இருக்குன்னு தெரியல. நீ போய் என்ன ஏதுன்னு விசாரி ஏழுமலை. நான் போய் அவள் அப்பானை பார்த்து பேசி பார்க்குறேன் என செல்வன் சொல்ல, சரி மாமா, நான் போய் பேசுகிறேன் என்று நகர்ந்தவனை ஏழுமலை கொஞ்சம் இரு என்று கூறி அருகில் வந்த செல்வன், 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மலை அடிவாரத்தில் எல்லாரும் புறம்போக்கு மனை மடக்குனாங்க. அங்கே தேவகியும் கூட ஒரு இடம் பிடிச்சி கல் நட்டு வச்சுட்டு வந்தார். எங்கள் 2 பேர் மனையும் பக்கத்து பக்கத்தில் தான். இப்போ அங்கே 4-5 பேர் வீடு கட்டியிருக்காங்க. தேவகியும் அந்த இடத்துல குடிசை போட சொல்லு. பணம் அவகிட்ட இருக்காது. நான் ஒரு 10,000 தாரேன். நீ உன் ஓனர்கிட்ட கடன் வாங்கினதா கொடுத்து குடிசை கட்ட சொல்லு ஏழுமலை. நான் உன்னை பார்த்து பேசினது அவளுக்கு தெரியக்கூடாது. நீயா யோசனை சொல்லு ஏழுமலை. தேவகி என்ன சொல்கிறான்னு கண்டுக்கிட்டு வா. நான் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வாராபதியில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று செல்வன் சோர்ந்த நடையுடன் செல்ல, அவனையே பார்த்த ஏழுமலையின் கண்கள் கூட கலங்கியது. 2 பேரும் சேர்ந்து இருந்தா இந்த மனுஷன் தேவகி அக்காவை உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பாரு. ஆனால் 2 பேருமே குடும்பத்தை மட்டுமே நினைச்சதால இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில நிற்கிறாங்களே. வேதனையுடன் தேவகி தேடிச் சென்றான் ஏழுமலை. கஞ்சி செய்த பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு மறைவாக திரும்பி குழந்தைக்கு பசி அமர்த்தி கொண்டிருந்த தேவகி ஏழுமலை வருவதை பக்கவாட்டில் பார்த்துவிட்டு முந்தானையை இழுத்து முழுவதுமாக மூடிக்கொண்டு, என்ன ஏழுமலை, நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்ன என்று சிறு புன்னகையுடன் கேட்க, திண்ணையில் ஏறி அமர்ந்த ஏழுமலை, ஆமாம், பெரிய சிதம்பர ரகசியம் தெரியாமல் போகிறதுக்கு அதான் ஊரே பேசி சிரிக்குதே உன் அண்ணனை பற்றி. மனுஷனை அவன்லாம் இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்தவனை நான் எங்கேயும் பார்க்கல என்ற ஏழுமலை வாய்க்கு வந்தபடி பன்னீரையும் மஞ்சுளாவையும் திட்டி தீர்த்தான். குழந்தைக்கு பசி அமர்த்தி முடித்த தேவகி, விடு ஏழுமலை, இத்தனை நாளாக அவங்களுக்கு உழைச்சி போட்டேன், இனி என் பிள்ளையை காப்பாற்ற உழைக்க போகிறேன். எங்கள் ஆத்தாப்பனுக்கு தவமிருந்து பெத்த ஒத்த பிள்ளையை விட்டுட்டு எனக்கு பரிஞ்சு பேச பயம். நாளைக்கு அதுக செத்தா கொல்லி போடுறது அவன் தானே. பொட்டச்சி நானும் ஒப்பாரி வைக்கிறதோடு முடிய போகுது. யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆண்டவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் ஏழுமலை என்று தேவகி இலகுவாக பேசினாள்.
இரவு முழுவதும் பசியோடு கூடிய சிந்தனை வாழும் வேகத்தையும் வாழ்க்கையின் மிச்சத்தையும் அவளுக்கு தெளிவுபடுத்தியிருந்தது. நிமிர்வுடன் பேசிய தேவகியை வியப்புடன் பார்த்த ஏழுமலை, சரிக்கா, இங்கேயே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? உனக்கு தங்க ஒரு இடம் வேணுமே அக்கா என்று மெதுவாக ஆரம்பிக்க, அதுக்குத்தான் சித்தம், முந்தி உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன் ஏழுமலை என்று தேவகி கூறியதும் ஏழுமலைக்கு திக்கென்றது. நல்ல வேளை வந்திருந்தா மாமாவையும் என்னையும் சேர்த்து பார்த்துட்டு திரும்பி இருக்கும் என்று எண்ணியபடி, சொல்லுக்கா, நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். ஏழுமலை, பெரிய மலையடிவாரத்தில் நாமெல்லாம் இடம் அளக்கணுமே, அங்கே எனக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டுக்கிட்டு அங்கேயே போயிடலான்னு இருக்கேன். அது விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன் ஏழுமலை என்று தேவகி கூற, செல்வன் கூறிய அதே விஷயத்தை தேவகியும் கூற, இதுபோல் ஒத்த சிந்தனையுடைய இவங்க 2 பேரையும் ஏன் பிரித்து வச்ச ஆண்டவா என்று கடவுளை சபித்தான் ஏழுமலை. சரிக்கா, நல்ல யோசனை தான். அங்கேயும் இப்போ 4-5 வீடுங்க வந்துடுச்சு. அந்த பிசாசு கூட இனி எப்பவுமே ஒரே வீட்டில் வாழ முடியாதுக்கா. நீ ரெடி பண்ணு, நான் என் ஓனர்கிட்ட கடனாக கொஞ்சம் பணம் வாங்கி தரேன். அதில் வீட்டை கட்டு, அப்புறமா வேலைக்கு செஞ்சு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துரு அக்கா என்று செல்வன் சொன்ன பொய்யை பக்குவமாக சொன்னான் ஏழுமலை. அவனை உற்று பார்த்த தேவகி, ஏன் தம்பி, அந்த அன்னிக்காரி ஏற்கனவே என் மேலே இல்லாத படியெல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ உன் ஓனர்கிட்ட எனக்கு பணம் வாங்கி கொடுத்தேன்னு வை, அவரையும் எனக்கு புருஷன் சொல்லுவா. என்னால் அந்த நல்ல மனுஷனுக்கு ஏண்டா கெட்ட பேர்? யார்கிட்டையும் 10 பைசா கையேந்த வேண்டாம் என்றவள் தனது உழைப்பில் வாங்கி காதில் போட்டிருந்த தோடுகளை கழட்டினாள். பிறகு கோபால் தன் மகனுக்கு வாங்கி போட்டிருந்த குழந்தையின் இடுப்பில் இருந்த வெள்ளிக் கொடியையும் கால் கொலுசையும் கழட்டினாள். எல்லாவற்றையும் சேர்த்து ஏழுமலையிடம் நீட்டி, என் தோடு 1/4 பவன் வித்தா 5000 தேரும், பிள்ளையோட கொடியும் கொலுசும் வித்தா 5000 தேரும். குடிசை கட்டாது பத்தாதுதான், ஆனால் கூலிக்கு ஆள் வைக்காம நானே ராவும் பகலும் கஷ்டப்பட்டா இந்த பணம் போதும். நீ இதையெல்லாம் விற்று பணமாக்கி பக்கத்து ஊர் சந்தையில் ஒரு கடப்பறையும் மம்மட்டியும் மண் அல்ல 2 இரும்பு சட்டியும் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்து கொடு. குழந்தையை வச்சுக்கிட்டு என்னால் அலைய முடியாது. நீ பஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு இதுலேருந்து காசு எடுத்துக்க ஏழுமலை என்று தேவகி சொல்லி முடிக்க, ஏழுமலைக்கு அழுகை அடக்குவது கஷ்டமாக இருந்தது. குடிசையாக இருந்தாலும் அதற்கு கடக்கால் தோண்டணும், தோண்டிய பள்ளத்தில் கருங்கற்களை போட்டு தூர்க்கணும். அதெல்லாம் ஒரு பொண்ணால் முடியுமா? முடியும், தேவகியால் முடியும். ஏழுமலை தேவகி கொடுத்த பொருட்களை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டு, சரிக்கா, நான் என் ஓனரை வச்சு முடிஞ்ச வரை அதிக தொகைக்கு வித்துட்டு பணத்தோடு வாரேன் என்று கூறிவிட்டு சென்றான். வீட்டுக்கு போய் குளித்து சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தவன் செல்வன் சொன்ன இடத்துக்கு செல்ல கழனிக்கு கூட போகாமல் ஏழுமலைக்காக காத்திருந்தான் செல்வன். அவன் அருகில் சென்று அமர்ந்த ஏழுமலை தேவகியை பார்த்து நடந்தவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னான். செல்வன் அமைதியாக இருந்தான். தேவகி கூறியதில் தவறேதும் இல்லை. வெளியூர் இருக்கும் ஏழுமலையின் ஓனருக்கே இந்த சொல் என்றால், இங்கேயே இருக்கு நான் தான் உதவினேன் என்று தெரிந்தால் மஞ்சளா பேசுவதற்கு முன்பே தேவகி தன்னை கூட அழித்து கொள்வாள் என்று தோன்றியது செல்வனுக்கு. இயலாமை கொடுத்த நீண்ட பெருமூச்சுடன் எழுந்த செல்வன், சரி ஏழுமலை, நானும் வரேன். எனக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு போய் நல்ல விலைக்கு விற்குதான்னு பார்க்கலாம் என்று கூற இருவரும் பசில் ஏறினார்கள். டவுனில் 4-5 கடைகள் அலைந்து தேவகி கொடுத்த பொருட்களை 12,000 வரை விற்றான் செல்வன். ஆனால் தேவகியின் தோடுகளை விற்றதை விட குழந்தைகளுக்கு கோபால் முதலாக வாங்கி போட்ட பொருட்களை விற்க செல்வனுக்கு மனசே வரவில்லை. ஏழுமலையின் எதிரில் விற்று பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு அவன் சென்றதும் அந்த கடைக்கு ஓடி குழந்தையின் பொருட்களுக்கு பதிலாக மச்சான் மோதிரமாக சண்முகம் தனது திருமணத்தின் போது செல்வனுக்கு போட்ட மோதிரத்தை விட்டு குழந்தையின் பொருட்களை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். ஏழுமலை சந்தைக்கு போயிருப்பான் என்று தெரிந்து செல்வனும் போய் தேவகி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து ஏழுமலையை முதல் பஸ்ஸில் ஊருக்கு அனுப்பிவிட்டு அடுத்த பஸ்ஸில் வந்தான் செல்வன். ஏழுமலையை அனுப்பிவிட்டு தேவகி குழந்தையின் சாப்பாடு தூக்கையும் கூடவே காமாட்சி பாட்டியிடம் ஒரு அறுவாளையும் வாங்கி எடுத்துக்கொண்டு பெரிய மலையின் அடிவாரத்துக்கு வந்தாள். காடாய் வளர்ந்து கிடந்த காட்டு செடிகளை கண்டு அஞ்சாமல் குழந்தையை ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி போட்டுவிட்டு அருவாளோடு அவளது மனையில் இறங்கினாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.